வீதி, முக்கிய பிரதான போக்குவரத்து வீதி. அதை மக்கள் பாவனைக்கு தற்போதைய அரசு திறந்து விட்டப்படுமா இருந்தால் மக்கள் அது ஒரு மிக்க சந்தோஷம் அடைவார்கள். அதில் எங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளருக்கு மட்டுமன்றி மக்களுக்கும் தேர்தல் படபடப்பு ஒருபுறம், தேர்தல் பரபரப்பு மறுபுறம் இருக்கையில் தேர்தல் நெருங்குகின்றது. அந்த வகையில் எனக்கு ஒரு கவலை. வெலிகாமம் வடக்கு மக்களுக்கும் ஒரு கவலை. வஜாவலான் இராணுவ குடியிருப்பு வளைவிலிருந்து டீ சந்தி என அழைக்கப்படும் பலாலி சந்தி வரையான வீதி திறந்து விடப்படும் என மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருந்தனர். ஆனால் வஜாவலான் இராணுவ குடியிருப்பு வளைவிலிருந்து வஜாவலான் சந்தி கழிந்த, அதாவது வஜாவலான் அச்சுவேலி வீதி மட்டுமே மக்கள் பாவனைக்கு திறந்து விடப்பட்டது. இது ஒரு ஆறுதலான விடயமாக இருந்த போதிலும் நம்பியிருந்த பலாலி மக்களுக்கு சற்று ஏமாற்றமே. தோழர் ஏகேடி அவர்கள் அரசு அமைத்த பின்னர் மேற்படி இராணுவ கட்டுப்பாட்டிலுள்ள வீதிகள் மட்டுமல்ல, மக்களின் காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என சொல்லப்பட்டது. இவ்வாறு இருந்தபோதும் வலிவடக்கு மக்களை ஏமாற்ற நினைத்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் வெலிகாமம் வடக்கு மக்கள், குறிப்பாக தமிழர்கள், தமது வெறுப்பை காட்டுவார்கள் என்பது வெளிப்படை. சிந்தியுங்கள், செயற்படுங்கள். அத்துடன் என்னுடைய சீனச்சார்ஸ் என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளி வடக்கு மக்கள் சார்பாக மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்க வாருங்கள், காணொளிக்கு செல்லலாம். நன்றி, வாழ்க வளமுடன். வணக்கம். எனது பெயர் தமிழறிஞர் லோரண்ணம். பலாலி கிழக்கு கிராம விருத்தி சங்க தலைவராகவும், பலாலி இந்து மயானத்தின் தலைவராகவும், பலாலி கிழக்கு சமவாழ்வு சங்கத்தின் தலைவராக போன்ற பதவிகளில் இருக்கின்றேன். ஆனால் பலாலி கிராமத்தில் குடியேற்றப்படாத மக்களை மீள குடியமற்றப்பட வேண்டுமென்றும், அவர்களை குடியேற்றுவதன் மூலம் தான் மக்களை நன்மதிப்புகளை பெற முடியும் என்பதை ஒவ்வொரு தரப்பும் உணர்ந்து கொண்டு தங்கள் செயல்பாட்டை மேற்கொண்டால் சாலை சிறந்ததாக இருக்கும் என்று எனது கருத்தாக இருக்கிறது. அடுத்து இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் நாட்டில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலை காரணமாக பலாலி கிராமத்தில் உள்ள பலாலி யாழ்ப்பாண வீதி, முக்கிய பிரதான போக்குவரத்து வீதி, அதை மக்கள் பாவனைக்கு தற்போதைய அரசு திறந்து விட்டப்படுமா இருந்தால் மக்கள் அது ஒரு மிக்க சந்தோஷம் அடைவார்கள். அதில் இவர்களுக்கு ஒரு நன்மையான சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே மாதிரி அதில் பிரதானமாக அதில் உள்ளக வீதியான பலாலி அம்மன் கோவில் வீதியையும் திறந்து விட்டால் இன்னும் சால சிறந்ததாக இருக்கும் மக்கள் பாவனைக்கும். இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட தரப்புகள் உற்சாகமாக செயல்படுவதன் மூலம் மக்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை எனது கருத்தாக தெரிவித்தது. நாங்கள் இப்போ விளக்கிட்டு 34 வருஷமாச்சு. 34 வருஷமாச்சு. 34 வருஷத்தில் இந்த எங்களை 764 பாதை கூட்டப்பட்டு முதலாவது உதாரணத்துக்கு அந்த பாதையை திறந்து காட்டும். அதில் பாதிக்கப்பட்டது நாங்கள் ஒரு 2-3 சமூகம் தான் பாதிக்கப்பட்டது. எங்களோட சிவசியார் கோயில், மற்ற உதயகலை வாணீஸ்வரர் நிலையம், அதுகள் எல்லாம் சரியா பாதிக்கப்பட்டது. அது குடியேறாமல் அப்படியே இருக்குது. அந்த பாதையை துறக்கவும். மற்றது எங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல 38 லட்சம் ஜனங்கள் நிராகரித்திருக்கிறார். சரி, 38 லட்சம் ஜனங்கள் நிராகரித்திருக்கிறார்கள். அப்போ இனி வார பாராளுமன்ற எலெக்ஷன்ல இந்த மக்கள் தங்களோட வாக்குகளை கண்டிப்பாக போடணும். மற்ற அவர்களும் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றினா தான் அவர்களும் மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையாக இருப்பார்கள்.
அப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன மாதிரி எங்களோட கோரிக்கைகளை யார் நிறைவேற்றினோமோ அவர்களுக்கு நாங்கள் போட தயார். எங்களோட மக்கள் பலாலி கிழக்கு மக்கள் இதால் போகிறதுக்கு இலகுவாக இருக்கும், இலகுவா. ஆனால் அவர்களை அதுக்கு போகப்படாமல் பலாலி சந்தி விடாதான் அவர்கள் தான் ராணுவம் தான் ஏற்றி பறிக்கிறோம். ஏன்னா இதால் விட்டால் அவர்களுக்கு நல்ல இலகுவாக இருக்கும். அது ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். 500 மீட்டரும் வராது. அப்போ அவர்கள் தங்கட இதுக்காக எங்கட மக்களை போட்டு கஷ்டப்படுத்துகிறார்கள். அவர்கள் போய் பலாலியில் சந்தியில் நின்று இராணுவத்தின் வாகனம் அதான்